ஒரு கதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? இப்போ நான் செத்துட்டேன், நான் கால் பண்ணா நீங்கள் எடுப்பீங்களா? இந்த மாதிரி ஒரு வினோதமான கதை சொல்கிறேன், கேளுங்க. 2008 செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அதில் சார்லஸ் ஈபெக்ன்ற ஒருத்தர் செத்துடுறாரு. அவர் எப்படி செத்தாருன்னா, மெட்ரோ ஆக்சிடெண்ட்டில். இது கரெக்டாக லாஸ் வேகஸில் நடக்குது. அவர் தன் காதலியை பார்த்துட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக மெட்ரோ ட்ரெயினில் பயணம் செஞ்சுருக்காரு. அவருக்கு எதிரில் வந்த இன்னொரு மெட்ரோ ட்ரெயின் டெக்னிக்கல் இஷ்யூவால் ஆக்சிடெண்ட் ஆகுது. அவர் கூட 225 பேர் ட்ராவல் பண்ணிருக்காங்க. அதில் 135 பேருக்கு காயமடைஞ்சிருக்கு, 25 பேர் செத்துடுறாங்க. அதில் ஒரு ஆள் நம்ம சார்லஸ் ஈபெக். இதில் என்ன மிஸ்ட்ரினா, அவர் ஃபோனை யாரும் எடுக்கலை, திருடலை. சம்பவ இடத்துலையும் அவர் ஃபோன் கிடைக்கல. ஆனால் அவர் ஃபோன்லேருந்து நெருக்கமானவர்களுக்கு மட்டும் 35 தடவை கால் போயிருக்கு. எடுத்தவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. யாரும் அந்த பக்கம் இருந்து பேசவும் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வினோதமான கதைகள்லாம் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.